சங்கீதம் 86:5. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட சற்று நேரம் இடப்படும்படியாக நாம் வேண்டிக்கொள்வோம். நாமத்தை உமக்கே மகிழ்ந்தாட்டு என் தேசம் இருக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா அல்லேலூயா. தாவீதின் விண்ணப்பம் அந்த மேல் அதிகாரத்தில் நீங்கள் தலைப்பு பார்த்தீங்கன்னா தாவீதின் விண்ணப்பம். அந்த 5வது வசனத்தில் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிட யார் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் யாருங்க? ஆண்டவர் யாருன்னு சொல்லிக்கிறது பைபிள்? மன்னிக்கிறவரும். அதுக்கு முன்ன நல்லவர். நல்லவர். இயேசு யாரு? நல்லவர். இயேசு கெட்டவர்னு ஒருத்தர் கூட சொல்லவே முடியாது. அல்லேலூயா. ஆனா என்ன பார்த்தா சொல்லுவாங்க, கெட்ட பையன் அந்த பையன். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை பார்த்து கூட சொன்னாலும் சொல்லலாம். ஆனா இயேசு பார்த்து யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் இருந்த வாழ்ந்த நாட்களில் அப்படி திரிந்தார். நன்மை செய்கிற என்ன நன்மை செய்தார்? பிசாசிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா அல்லேலூயா. குருடர்களை கர்த்தர் பார்க்க செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. உயிரோடு எழுப்ப செய்தார். அல்லேலூயா அல்லேலூயா. தண்ணீர் திராட்சரசம் குறைப்பட்டு தேவனாய் கர்த்தர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா ஆமென். எல்லாரும் பார்க்கறாங்க, இயேசு எப்பேற்பட்டவர்? நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லவராய் இருக்கிறார். இயேசுவை அண்டிக் கொள்கிறவர் நமக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுது, அவர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி அவர் பக்தர் பாடுகிறார், நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் எங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர் 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 இயேசு நல்லவர். நாங்கள் எங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். உண்மை தெய்வம் இவர், உலகை ரட்சித்தவர், நன்மைகள் செய்த இவர், உலகை ரட்சித்தவர், நன்மைகள் செய்த இவர். நல்லவர் இயேசு நல்லவர். 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 அல்லேலூயா. நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அவர் மன்னிப்பதற்கு உண்மையுள்ளவர். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசப்பா கிட்ட வந்தவங்களை இயேசு மன்னித்து அனுப்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல செய்யும். இயேசு கிட்ட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அற்புதம் செய்து அனுப்பினார். அல்லேலூயா. இயேசு இந்த உலகம் நம்ம கிறிஸ்துவ சொல்றோமோ இல்லையோ, இயேசப்பா நல்லவர்னு மற்ற எல்லாமே சொல்றாங்க. ஆமென் ஆமென். புறஜாதியை போய் கேட்டு பாருங்க, புறமதஸ்தர் போய் கேட்டு பாருங்க, இயேசு எப்பேற்பட்ட நல்லவருமா? அந்த தெய்வத்துக்கு போற வேற தெய்வம் இல்லமா, அவர் ரொம்ப நல்ல தெய்வமா. சில இங்கிலீஷ் சொல்றாங்க, ஐயோ அந்த கடவுள் நல்ல கடவுள்ப்பா, எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, எனக்கு அற்புதம் செய்தாரு, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாரு, வேலை கொடுத்தாரு, நல்ல வசதி கொடுத்து. யார் சொல்றாங்க? உலகமே சொல்லுகிறது நல்லவர் என்பது. அல்லேலூயா. நீ நானும் கூட யார் நல்லவர் சொல்லணும்னா, இயேசு நல்லவர். இயேசு கிறிஸ்து நல்லவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சகலத்தையும் செய்ய அதிகாரம் உடையவர். அல்லேலூயா. அப்படி அந்த நல்ல தெய்வத்தை தான் நாம் துதிக்கிறோம். அல்லேலூயா. நீயும் நானும் பாக்கியம் உள்ள ஜனங்க. அல்லேலூயா. நீயும் நானும் பாக்கி வேற யாருக்கு இந்த சாக்கி கிடைக்கல. உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், டாட்டாக்கள் இருக்கிறார்கள், உலகத்தை ஆளுநர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்காது. ஆனா ஒன்றுக்கும் உதவாது இருக்கிற நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டு என் இயேசு நல்லவர் என்று சொல்லும்படியா நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் எனப்பட்ட தேவன் நல்லவர். அல்லேலூயா. அவரை போல உலகத்தில் ஒருவரை நாம் பார்க்கிறோம். ஆமென். உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்தவர். ஆமென். என்னத்தை கொடுக்க முடியும் நம்மளால? ஒண்ணு முடியாது. ஒன்றுமே கொடுக்க முடியாது. மனுஷன் பணம் கொடுக்கலாம், பதவி கொடுக்கலாம், ஆனா ஜீவனை கொடுக்க முடியுமா? முடியாது. நமக்காக ஜீவனையே கொடுத்த என் பிள்ளைகள் இவர்கள் கெட்டு போக கூடாது, இவர்கள் வேதனைப்படக்கூடாது, இவர் இந்த பூமியிலே நன்றா இருக்க வேண்டும் என்று தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த நல்ல தெய்வம் அல்லவா அவரே? இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று நாம் சொல்லுகிறோமா?
நல்லவர் என்று சொல்லுகிறோமா? சொல்றோம். நல்ல இயேசு நல்லவர். ஆமென். நம்ம எங்க யார்கிட்ட போனாலும் இயேசு நல்லவருங்க. ஆமென். சொல்லி பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். ஹalleluya. அதிசயம் நடக்கும். ஆமென். அதுக்காக நம்ம எங்க ஓட தேவையில்ல. நம்ம கொண்டே தேவன் அற்புதம் செய்வார். ஹalleluya. இயேசுவை நல்லவர் என்று சொல்லிப்பார். இயேசு வல்லவர் என்று சொல்லிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹalleluya. ஏனென்றால் அவருக்கு பெயரே நல்லவர். ஹalleluya. அன்பு மிக்கவர், மனதுருக்க உடையவர். அப்பா ஓடி அவர் கிட்ட வந்து வெச்சுக்க. இயேசப்பா உங்களை அணைப்பாரே, மன கவலை தீர்ப்பாரே. தாய் தேற்றுவது போல என் இயேசு என்னை தேற்றுவார். நல்ல தெய்வத்துக்கு நம்மளால் ஒன்று கொடுக்க அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நல்லவர் தான். ஆனா வேதம் சொல்லுது நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறார். இல்லையா? அவர் நல்லவர் சொன்னாங்க. ஆனா ஒரு மனுஷன் இயேசப்பா கிட்ட வந்து இயேசுவே நீ நல்லவர், நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனா சொன்னாரு, நல்லவர் தான் சொன்னாரு. யாரு? ஏசப்பா கிட்ட வந்து நீ நல்ல போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆமென். என்ன சொல்றாரு? நல்ல போதகர். எப்படி சொல்றான் பாரு, நல்ல போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன். நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்துக் கொள்ள அதுக்கு என்ன செய்யணும்? அவர் கேட்கிற கேள்வி நல்ல கேள்விதான். நித்திய ஜீவனை சொல்லி நீ நல்லவர் நான் கேள்விப்பட்டிருக்க ஆண்டவரே, நீங்க நல்லவர் தான். ஆனா நான் என்ன பண்ணும்? என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? அது கேட்கும்போது ஏசப்பா சொல்றாரு, அப்பா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்குதப்பா அப்படின்னு அதெல்லாம் நான் கடைப்பிடிக்கிறேன் ஆண்டவரே. எப்போ இருந்து? சின்ன வயசுல இருந்து நான் கடைப்பிடிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அவங்க எந்த ஃபேமிலி? கிறிஸ்துவ ஃபேமிலியா தான் இருந்திருக்கணும். அவங்க சர்ச்சுக்கு போறாங்கன்னா யாருமா இருந்திருப்பாங்க? அவங்க கிறிஸ்துவ தான் இருந்திருக்கணும். நான் எல்லா கடலும் எல்லா கட்டணும் நான் கை கொள்கிற ஆண்டவரே. என் சிறு வயது முதல் சின்ன பசங்க எங்க அனுப்புறோம்? சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறோம். கற்றுக்கொள்ள எல்லா தேவனுடைய வசனத்தை பாட்டுகளை கற்றுக்கொள்ள அனுப்புறோம். அது வேலை இவரு கடைப்பிடித்தாரோ என்ன தெரியல, அது மாதிரி இவர் போனாரோ என்ன தெரியல. ஆனா கர்த்தர் நல்லவர் மாட்டை அறிந்து வச்சுக்கிறாரு. அவர் சொல்றாரு நித்திய ஜீவன். அதுக்கு ஏசப்பா சொன்னாரு, அப்பா நீ நித்திய ஜீவனுக்கு போகணும்னா என்ன சொல்ற? ஒரு இடத்துல அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு கூறு. நான் அதெல்லாம் செய்யறேன் ஆண்டவரே. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாரப்பா, உள்ளதை விட்டு தரித்திரருக்கு கூட தரித்திரருக்கு கொடுப்பானோ. யாருக்கு? உனக்கு உள்ளதை விட்டு தரித்திரருக்கு கொடுக்கணும்னு அவர் என்ன பண்ணாருங்க? கொடுத்துட்டாரா? போயிட்டாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா வரதுன்னா பேர் மட்டும் நல்ல ஆண்டவரே என்ன பிரயோஜனம்? வாயினால் அதனால் வேதம் சொல்லுது, உதட்டினால் கனம் பண்றாங்க. தூரமாகுது, தூரமா இருக்கலாம். அப்படி உதட்டினால நல்லவரு இயேசு வல்லவர் சொன்ன ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. சில பேர் நீங்க பாப்பீங்க நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தா ஊர்மா பேசுவாங்க. பாத்துக்கிறீங்களா? சர்ச்சில் பார்த்தா அல்லேலூயா ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், கலங்காதே திகையாதே. அங்க நல்ல ஜெபம். வீட்டு கொடா சந்தடியை பார்த்தீங்கன்னா வார்த்தையே கேட்க முடியாது. நல்ல வார்த்தைகளாய் பேசுவார்கள், விட்டு நல்லா கேட்கலாம். அப்பேற்பட்ட நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஏசப்பா கிட்ட போய் நீ நல்ல ஒரு ஆண்டவர் சொல்லிவிட்டேன். இப்ப ஏசப்பா சொல்றாரு, எப்பா நீ உனக்குள்ளதை வச்சு தரித்திருக்க நான் என்ன பண்றேன்? அவன் பாட்டுல போயிட்டான். எனக்கு என்ன வேணா? நீ தெரிஞ்சவன் வேணா ஒண்ணு வேணா போட்டான். அது மாதிரி நல்லவன் சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது மாதிரி செயல்படணுங்க. ஏசப்பா நல்லவன் சொல்றது மாத்திரம் இல்லை, அது மாதிரி செய்து காமி. அதான் சொல்றான். உலகம் என்ன சொல்லுது? சொன்னதுதான் செய்வோம். அரசாங்கம் சொல்லுது நான் சொல்வதை தான் செய்வேன். அதுக்கு அரசியல் வச்சுலாம் என்ன சொல்றேன்? உங்களுக்காகவே நான் ஒரு அம்மா சொல்லிச்சு. அந்த அம்மா போயிடுச்சு. மக்களுக்காகவே நான், மக்களுக்காகவே நான், அது மக்களோ போயிடுச்சு. இப்போ ஒருத்தர் சொல்ற உங்களுக்காக நான் எல்லாத்தையும் செய்து சொல்கிறார். சரி எப்படின்னா செய்யட்டும். ஆனா நம்ம இயேசு நல்லவர் என்று சொல்றோம், அதுபடி நடக்கிறோமா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. பெத்த பேருன்னு தெலுங்குல பெத்த பேர், பெரிய பேர். எனக்கு என்ன பேரு? ஐயோ நல்ல பிரதர். ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரதர் எங்க வந்து பார்த்தா தெரியும். வீட்டுல பார்க்கணும், ஊர்ல போய் கேட்கணும் அந்த பிரதர் எப்ப. ஐயோ ஐயோ அந்த பிரதர் பக்கமே போவதை மோசமானால் இருந்தாலே அப்படியெல்லாம் அப்படி பார்த்தோம்ல நம்மளை பார்த்தா ஐயோ அந்த சகோதரனா அந்த சகோதரியா நல்ல அதனால தான் சொல்றாங்க நல்ல பேர் எடுத்துட்டு போப்பா, ஊர்ல நல்ல பேர் எடுத்துட்டு போ அப்படின்னு. ஆனா எங்க பாருங்க நல்லவர்
இயேசு கிறிஸ்து நல்லவர். அந்த ஐஸ்வர்யவான் வந்தான், நல்லவர்னு சொன்னான். ஆனா கர்த்தர் வார்த்தை சொன்னாரு, அவன் திரும்பி போயிட்டான். அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஆனா என்னன்றாரு, மன்னிக்கிறதுக்கு அவர் நல்லவர். பாருங்க, அந்த அதே வசனத்துல, கர்த்தாவே நீ நல்லவரும் மன்னிக்கிறவருமாயிருக்கிறீர். மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஏசப்பா செய்யற பாவங்களை மன்னிக்கிறார். ஒரு அம்மா வந்து தப்பு பண்ணிச்சான், கையும் களவுமா போய் புடிச்சிட்டாங்க. எப்படி கையும் களவுனா 2 பேர் இருக்கும்போது அப்படியே போய் புடிச்சிட்டாங்க ஆதாரத்தோடு. அந்த அம்மா விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஒரு பெரிய கூட்டம் சேர்ந்து அந்த சகோதரிய ஏசப்பா கிட்ட கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்பா இயேசுவே, இவ வந்து விபச்சாரத்துல கையும் களவுமாய் பிடிபட்டாள். இவளை வந்து மோசே என்ன சொல்லிக்கிறாரு, இப்பேற்பட்டவளை என்ன பண்ணும், கல்லெறிஞ்சு சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, கல்லாடி எடுத்து சாகடிக்கும் மோசே சொன்னார், கழித்தாம்பா. ஆனா இன்னும் என்ன பண்ணிப்போ, உங்களுக்குள்ள யாரு பாவம் இல்லை, நீங்க எல்லாம் வந்து நீதிமான் நிக்கிறீங்க பார், நாங்கெல்லாம் ஒரு பாவத்தை செய்யணும் சொல்லவார். நீங்க யாருன்னா உண்மை கள்ளத்துக்கு யார் மேல அடிங்க சகோதரி மேல அடிங்க. இவங்க எல்லாம் இருதயத்தில் குத்தப்பட்டு பாவம் செய்யாதவங்க யாரு இருக்கிறாங்க இந்த உலகத்துல? யாருமே இல்லை. இவங்களுக்கெல்லாம் மனசுல குத்தப்பட்டது. ஆனா ஏசப்பா சொன்னாராம், சகோதரியே, நான் உன்னை நியாயம் தெரிவிக்க மாட்டேன், உன் பாவங்களை உனக்கு மன்னிக்கப்பட்டது. பாவங்களை மன்னிக்கிறவர் உண்டானால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. நல்லவர், அல்லேலூயா. அவர் வல்லவர், வாக்கு மாறாதவர். அந்த வாக்கு மாறாத தேவனை நாம் துதிக்க வேண்டும். இயேசுவுடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்கலாம். அதே சங்கீதம் 95 95:3. கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எப்பேற்பட்டவருங்க? மகாதேவன். மகாதேவன் வேற ஒருத்தர் பேர் வச்சுக்கிறாங்க. மகாதேவனுக்கு வேற ஒருத்தர் பேர் வச்சாங்க. ஆனா அவங்க எல்லாம் கிடையாது, நம்ம கர்த்தர் மட்டும் தான் மகாதேவன். அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன், அவர் தான் பெரிய தேவன். இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் வேறு எந்த நாமம் இந்த பூமியில இல்லை. அவர் தான் பெரிய தேவன். ஆனால் சொல்றான், நீ நல்லவர் ஐயா. இயேசுதான் நல்லவர். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவருக்கும் ராஜா. அல்லேலூயா. சொன்னுக்கிறாங்க பாரு, இது தெய்வம் அது தெய்வம், அதுக்கு எல்லாத்துக்கும் யார் தான் ராஜா? தேவன் தான். தேவன் தான், அவர் தான் கிங், அவர் தான் ராஜா, அவர் தான் நல்லவர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் தான் நல்லவராய் இருக்கிறார். நல்ல தெய்வத்தை நீயும் நான் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீயும் நானும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கும். நமக்கு அப்பேற்பட்ட சிராய்க்க தேவன் கொடுத்திருக்கிறார். கருமையான தேவனை பிள்ளைகளே, நீங்கள் கூட அவருடைய நாமத்தை எப்போது துதியுங்க. அவர் நல்லவர் நல்லவர் என்று ஆவில அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார், உங்களுடைய பாடல் சத்தத்தை கேட்பார். கர்த்தர் உங்களை தேவன் என்று பூமியில ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவரே அல்லாமல் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. ஏனென்றால் நம்மை படைத்த கர்த்தர் ஒரு நல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஒரு நன்மை செய்கிறவராய் சுத்திக்கிறார். அப்படியாய் என் தேவனை கர்த்தர் இன்றைக்கும் அவர் நமக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் நாம் மறுதளிக்க முடியுமா? அவனை எனக்கு வாழ்க்கை நன்மை செய்யணும். கண்டிப்பா இன்னைக்கு கூட நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? நன்மை செய்து. அந்த நல்ல தேவனை நாம் இன்னுமாய் துதிப்போம். அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும்? ஆயத்தமாகணும். ஏசப்பா வந்து கதை தட்டுவார். பேர் நாங்க சிம்பு. சிம்பு 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 சிம்புன்னு தட்டும் போது என்ன பண்ணுவார்? ஏசப்பா போயிடுவாரு. அவர் வந்து தட்டும் போது சில டைம் பாருங்க, நம்ம துச்சி பிடிச்சி எழுதிக்குவோம். சில டைம் அது மாதிரி ஏசப்பா எப்போ வராது நமக்கு தெரியாது. காலையிலோ மாலையிலோ நடு ராத்திரியும் வருவார். அதுக்காக நம்ம எப்படி இருக்கணும்? அவரோடு கூட போவோம். அல்லேலூயா. நாம் இருப்போம். அந்த நல்ல தெய்வத்தை நாம் இன்னுமாய் துதிப்போம். ஒரு வருகைக்காக யாவரும் ஆயத்தம். ஆமென். அவரோடு கூட கடந்து போவோம். ஆமென். ஆமென்.